வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி அப்படின்னா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் சம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரிலாம் சம் கேட்கலாம், அதை தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோ கொடுத்தாச்சு. ஸோ இது வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டியது அந்த பேசிக்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, கேன்சல் பண்ணுறது, இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சால் இந்த டாபிக் நம்ம ஈஸியாகவே போடலாம். சரியா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் அப்படின்னா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சம்மு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரியா? தமிழில் இது பேர் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார்? வட்டிக்கு வட்டிங்க, அதுதாங்க கூட்டு வட்டி. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 10,000 ரூபாய் கடன் வாங்குறேன்னு வைங்களேன். 10,000 ரூபாய் கடன் வாங்குறேன், இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தரேன் வருஷத்துக்கு. ஓகேவா? வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தரேன். நார்மலாக நம்ம ஊர் உள்ள கடன் வாங்குகிறோம் அப்படின்னா மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோமா? ஆனால் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி தான் சம் கேட்பாங்க. அது மாதமாக கொடுத்துருந்தாலும் சரி, டேஸை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் வருஷத்துக்கு தான் மாற்றணும். சரியா? இயருக்கு மாற்றிட்ட பிறகு தான் சம் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 10%ன்றது வருஷத்துக்கு நான் 10% இன்ட்ரெஸ்ட் தரேன், அதுதான் அதுக்கு மீனிங்கு. ஓகேவா? அப்போ 10,000 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளோமா? 1000 ரூபாவா? ஸோ இதுதான் முதல் வருஷம் நான் தந்திருக்கிற இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் கடன் வாங்கிறது 10,000 ரூபாப்பா, இதை அசல்னு சொல்லுவாங்க, பிரின்சிபல். இதுக்கு அவங்க எங்கிட்ட கேட்ட இன்ட்ரெஸ்ட் 10%. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரியா? இதனால் நான் தர வேண்டிய வட்டி என்ன? 1000 ரூபாய். இதுதான் இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ இது என்ன ஆகும்னா, ரெண்டாவது வருஷம் வரும்போது இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருந்திருந்தா, தெளிவாக யோசிச்சு பாருங்க, இது தனி வட்டியாக இருந்திருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன்னா இதே 1000 ரூபாய் தான் காலத்துக்கும் கொடுத்து இருந்திருப்பேன். ஸோ நான் எவ்வளோ நாள் அந்த அசலை தராமல் இருக்கணும், அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது அந்த 1000 ரூபாய் தான் கொடுத்துனே இருந்திருப்பேன். கரெக்டாக? ஆனால் கூட்டு வட்டி அப்படின்னு வந்துட்டா ரெண்டாவது வருஷமே இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோங்க வரும்? அதாவது இந்த அசலையும் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டியையும் சேர்த்தா எனக்கு என்ன வருதோ அதுதான் ரெண்டாவது வருஷத்துக்கான அசல். ஸோ செகண்ட் இயருக்கான எனக்கு பிரின்சிபல் வேணும்னா ஃபஸ்ட் இயருக்கான பிரின்சிபலையும் அந்த ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது வருஷம் நான் 11,000 ரூபாய்க்கு தான் அந்த 10% இன்ட்ரெஸ்ட் தருவேன். 11,000 ரூபாய்க்கு 10%ன்றது 1,100 ரூபாவா? கரெக்டா? ஸோ அந்த 1,100 ரூபாய் நான் ரெண்டாவது வருஷம் தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ தேர்ட் இயர்னு வந்தால் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 12,100ன்னு வரும். இதில் 10% தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக தேர்ட் இயர் தருவேன். அப்போது 1,210 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக தந்திருப்பேன். இந்த மாதிரி வருஷம் எனக்கு என்ன அதிகமாகும்னா இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும், பிரின்சிபல் அமௌண்ட்டும் அதிகமாகும். அப்படி இருந்தால் தான் அது பேர் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். A = P × 1 + R/100 பவர் n. இதில் ஏன்னா என்ன சார்? ஏன்றது அமௌண்ட்டுங்க. ஏன்றது என்ன? அமௌண்ட், தமிழில் தொகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? Pன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல், அசல். நம்ம ஃபஸ்ட்டு கடன் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ. சரியா? ஃபஸ்ட்டு கடன் வாங்குகிற அந்த வேல்யூ அசல். சரியா? இதில் ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி விகிதம். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அதுதான். இப்போ 4% தராங்க, 5% தராங்க. நம்ம ஊர் உள்ள 100க்கு 4 ரூபா வட்டி, 100க்கு 2 ரூபா வட்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வட்டி விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்பா. என்னன்றது என்ன? நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகளின் எண்ணிக்கை.
இதுதான் நான் சொன்னேன். என்னன்றது டேஸில் கொடுத்தாலும் சரி, மந்தில் கொடுத்தாலும் சரி, நம்ம இயருக்கு மாற்றணும். ஸோ ஆண்டுகளின் எண்ணிக்கைன்னு தான் என்ன கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இந்த ஃபார்முலா எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்கப்பா. இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் ஆனுவலி. ஆனுவலினா என்னங்க அர்த்தம்? வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா. சரியா? வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் அதுக்கான ஃபார்முலா. சப்போஸ் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? P இன்ட்டு 1 + R/2/100 பவர் 2n. இது எதுக்கான ஃபார்முலா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2nன்னு கொடுத்துருக்காங்கல்லங்க, இதை வச்சே தெளிவாக தெரிஞ்சுங்க. என்னன்றது நான் என்னன்னு சொன்னேன்? ஆண்டுகளின் எண்ணிக்கை. சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டை நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை தரேன்னு வைங்களேன், ஆஃப் இயர்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது வருஷத்துக்கு 2 முறை இன்ட்ரெஸ்ட் தரேன்னு அர்த்தம். அப்போ வருஷத்துக்கு 2 முறை தரன்றனால தான் இங்கே 2n அப்படின்னு எழுதுறேன். அதே போல் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பாதியாக எடுத்துக்குவேன். அந்த 6 இருக்குல்லங்க, இப்போ 10% தரேன்னா அதில் பாதி என்ன? 5%ன்னு எடுத்துப்பேன். ஸோ ஆஃப் இயர்லின்னு கொஷினில் கொடுத்துருந்தா, இது கொஷினில் கொடுத்துருப்பாங்க. சரியா? அரை ஆண்டுக்கு ஒரு முறை, இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லை ஆண்டுக்கு 2 முறை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இது ஆஃப் இயர்லி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இதே போல் இன்னொன்று சொல்லுவாங்கம்மா. இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, A = P இன்ட்டு 1 + R/4/100 பவர் 4n. இது எதுக்கான ஃபார்முலானா, இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு கொடுத்தா. குவார்ட்டர்லினா என்ன சார் அர்த்தம்? நம்ம தான் எக்ஸாம் எழுதுறோமே, குவார்ட்டர்லி எக்ஸாம்னா என்ன? காலாண்டுக்கு ஒரு முறை. அதாவது காலாண்டுனா என்ன? 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. சரியா? கொஷினில் 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்கன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ மொத்தம் 3 ஃபார்முலா சொல்லியிருக்கேனா? வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்கினா அதுக்கு ஒரு சம்மு, அதுக்கு ஒரு ஃபார்முலா. சரியா? 6 மாதத்துக்கு ஒரு முறை வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. 3 மாதத்துக்கு ஒரு முறை வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. சரியா? 3 மாதத்துக்கு ஒரு முறை வாங்குறாங்கன்னா வருஷத்துக்கு 4 முறை வாங்குவாங்களா? கரெக்டா? இன்ட்ரெஸ்ட்டை 3 மாதத்துக்கு ஒரு முறை வாங்குறாங்கன்னா வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 4 முறை வாங்குவாங்களா? அதனால தான் இங்கே 4n அப்படின்னு வருது. இந்த லாஜிக் புரியுதா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபார்முலாவை தாண்டி நான் பெருசாக இந்த டாப்பிக்கில் யூஸ் பண்ண போகிறதில்ல. சரியா? ஸோ இந்த 3 ஃபார்முலாவை கரெக்டாக தெரிஞ்சுங்க. 1 by 1 சம் பார்ப்போம். மோஸ்ட்லி ஈஸியான மெத்தட்லேயே சொல்கிறேன். பெருக்கல் வகுத்தலை வச்சே சம்மை முடிக்கிற மாதிரியே சொல்கிறேன். சரியா? ஸோ என்ன செய்யலாம்? 1 by 1 இதுக்கப்புறம் சம் பார்ப்போம். ஓகேவா? பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு சம். ஃபைண்ட் த அமௌண்ட் ஆன் ₹50,000 at 16% per annum for 2 years காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன். ஆனுவலி தமிழில் அந்த மாதிரி எதுவும் தரல. ஸோ அப்படி தரலனாலே வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறன்னு தான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இங்கிலீஷில் ஆனுவலின்னு கொடுத்துதாங்க, ஆனால் தமிழில் எங்கேயுமே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லலைனாலும் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? பாருங்க, 50,000 ரூபாய்க்கு 16% வட்டி விதத்தில் 2 வருஷத்துக்கான தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தொகைக்கு தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, A = P இன்ட்டு 1 + R/100 பவர் n. நான் இப்பையும் சொல்கிறேன், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏதறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஃபார்முலா தெரியணும்னு அவசியம் இல்லை. இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வேறு வழி சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் நான் எழுத போகிறது TNUSRB சார். நான் எஸ்ஐ எழுத போகிறேன், பிசி எழுத போகிறேன். நான் சொல்கிறது எஸ்ஐபிசி தவிர மீதி பேர் யாராக இருந்தாலும் நீங்கள் ஷார்ட்கட் தாராளமாக கற்றுங்க. ஆனால் எஸ்ஐபிசி எழுத போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து ஃபார்முலாவும் தெரிஞ்சுங்க. நமக்கு ஃபார்முலா டைரெக்டாக கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது மேட்ச் த ஃபாலோவிங்காவோ ஸ்டேட்மெண்ட்டாவோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டாப்பிக்கில்
ஒரு ஃபார்முலா கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் ஃபார்முலாஸ் பார்த்துங்க. சரியா? இப்போ பாருங்கள், இது வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கணக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன்பா. கேட்குறது தொகையை தான். நான் ஏன்னா என்னன்னு சொன்னேன்? அமௌண்ட், தொகைன்னு தானே சொன்னேன். அப்போது இதில் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். பின்றது பிரின்சிபல் தானம்மா. அந்த பிரின்சிபல் இங்கே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 50,000 ரூபா. ஸோ அசல் 50,000, 1 + 6 16%. அப்போ 16/100 பவர் n 2 வருஷம். என்னன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கைன்னு தானே சொன்னேன். இங்கே எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வருஷம். அவ்வளோதான்ப்பா. இது எழுத தெரிஞ்சா நம்ம என்ன செய்யலாம்? 50,000 இன்ட்டு இதை சைடில் பெருக்கிங்க. தயவு செய்து எனக்கு 2ஆம் வாய்ப்பா தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயெல்லாம் அச்சுன்னு இருக்காதீங்க. சரியா? அதுக்கு ஈஸியான வழி என்னன்னா சைடில் பெருக்கிங்க. 100ஐயும் 1ஐயும் பெருக்கினா 100. 100 கூட 16 ஆட் பண்ணால் 116/100. இங்கே 2 முறை கொடுத்தனால தாராளமாக 2 முறை எழுதிங்க. சரியா? இது பர்சன்டேஜ் மெத்தட்லேயும் என்னால் சொல்ல முடியுங்க. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு டீச்சராக எல்லாருக்கும் எது எடுத்துன்னு போய் சேர்க்க முடியுமோ அதுதான் ஈஸியான மெத்தட் அப்படின்னு யோசிப்பேன். சரியா? பர்சன்டேஜ் மெத்தட் சொன்னால் நல்லா பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கிற பசங்களுக்கு போய் சேரும். மீதி பேருக்கும் போய் சேருமா அப்படின்றது டவுட் தான். ஆனால் இந்த மெத்தட் அப்படி இல்லைங்க. உங்களுக்கு இது எழுத தெரிஞ்சா, அதாவது இந்த லைன் எழுத தெரிஞ்சா தாராளமாக டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும். கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்களேன், 4 0க்கு 4 0 அடிச்சுதானா? அவ்வளோதாங்க. மேலே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணுறேன். 5 116 116. இதை நான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருந்தா வீடியோ ரொம்ப எடுத்துக்கும். சரியா? அதனால் நான் என்ன செய்கிறேன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்கிறேன். சரியா? ஆனால் நீங்களும் அது பண்ணாதீங்க. நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். சரியா? கரெக்டாக வருதான்னு. இதை மல்டிப்ளை பண்ணால் 67,280ன்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சம்லேருந்து நம்ம இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஃபார்முலா யாருக்கு தேவைன்னா எஸ்ஐபிசி எழுதுறவங்களுக்கு தான் தேவை. மீதி பேர் எல்லாருமே இந்த ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு அசலை எதுங்க? அசல் 50,000மா? இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 16%. அதை 100 கூட கூட்டிங்க. அப்போ 100 கூட கூட்டினா 116/100. எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 2 வருஷத்துக்கு கேட்குறாங்க. அப்போ 2 முறை எழுதிக்க. அவ்வளோதான்ப்பா. இதுக்கு எதுக்குப்பா ஃபார்முலா? ஃபார்முலாலாம் தேவையில்லைல்ல. ஸோ இதை கேன்சல் பண்ண ஆன்சர். இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு யோசிங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக போடலாம். எனக்கு 2 இல்லை 3 மெத்தடு கூட தெரியும். ஆனால் அது இல்லை மேட்ரு. நான் இன்னொரு மெத்தடில் கூட இந்த x + y + xy/100 இந்த ஷார்ட்கட் வச்சியும் என்னால் ஆன்சர் சொல்ல முடியும். 2 வருஷம் 3 வருஷம்னு கொடுத்தா அதுவும் அதே சேம் பர்சன்டேஜ் மெத்தடில் தான் ஆன்சர் வரும். சரியா? ஆனால் எல்லாத்த விட எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் ஈஸி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிங்க. அதுவும் 0லாம் வந்துருச்சுன்னா பெருக்க மட்டும்தாங்க உங்களுக்கு வேலை இருக்கும். மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரிஞ்சால் ஈஸியான மெத்தடுங்க இது. சரியா? ஸோ எல்லா சம்மையுமே ஒரே மெத்தடில் போட வச்சிங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கம்ப்யூட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பிரின்சிபல் ₹7,500 for 2 years at 4% per annum which is compounded annually. ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுதான் தமிழில் டிரான்ஸ்லேஷன். அப்படி ஆண்டு விடுமுறை கணக்கிடலின் படி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்களாம். சரியா? அப்படி பண்ணால் அசல் 7,500க்கு 4% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேம் அதே ஃபார்முலா. A = P × 1 + R/100 பவர் n. இதில் அசல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,500 இன்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு 2 சம்மு ஃபார்முலாக்காக எழுதுவோம். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். சரியா? இந்த ஃபார்முலாலாம் தேவைப்படாது. டைரெக்டாக எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள், ஆர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 4%. ஸோ 4/100 பவர் n வந்து 2 வருஷம்.
ஸோ 7500க்கு இதை 100 100 4 ஆட் பண்ணால் 104/100. இதை 2 முறை எதை சொல்கிறாங்க? ஸோ 2 முறை எழுதிக்கிட்டேன். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 75 25 வாய்ப்பால் 3 முறை அடிக்கலாமா? இதை 4 முறை அடிக்கிறேன். ஒரு நாள் 4, இது ஈர் நாள் 8, அதாவது 10ல் 2 நாள் இருக்குப்பா. அப்போ 2 நாள் 8 போக மீதி இருக்குது 2. அந்த 2 இந்த பக்கத்தில் இருக்கிற 4 கூட சேர்ந்தா 24. 24ல் எத்தனை நாள் இருக்குன்னா 6 முறை இருக்கும். சரியா? ஸோ அப்போ 3 104 ஒரு 26. இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8112ன்னு வரும். சரியா? 8112ன்னு வரும். தெளிவாக புரிஞ்சுங்க. இது இல்லை ஆன்சரு, இது அமௌண்ட்டு. சார் இது ஆப்ஷன்லே இல்லையேன்னு யோசிக்காதீங்க, இது அமௌண்ட். சரியா? இது என்ன அமௌண்ட். இந்த அமௌண்ட்டுன்றது யாரு? அசலோட வட்டியும் சேர்ந்தா வருது இல்லை, அது பேர் தான் அமௌண்ட்டு. அசலும் வட்டியும் சேர்ந்தா வர்றது தான் என்ன அமௌண்ட்டு. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா வட்டி மட்டும் வேணும். வட்டி இந்த கொஷினில் பாருங்க, கூட்டு வட்டியின் மதிப்பு காண்க. இது ஏன் சார் போன கொஷின் போடலன்னா, போன கொஷினில் அவன் கேட்டது தொகை தான், அமௌண்ட்டு தான் கேட்டாங்க. ஸோ அமௌண்ட்டு கேட்டனால டைரெக்டாக இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டோம். சரியா? ஆனால் இந்த கொஷினில் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டு வட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா அசல் எவ்வளோப்பா? எனக்கு அசல் வந்து 7500. 8112 ரூபா அமௌண்ட்டு. கரெக்டா? இதில் அசலான 7500 கழிச்சனா மீதி வருது இல்லைங்க, அதுதாங்க வட்டி. ஸோ புரியுதா பாருங்க, 8112 அப்படின்றது அமௌண்ட்டுப்பா. இந்த அமௌண்ட்டில் அசலை கழிச்சா மீதி வரதா வட்டி. அதாவது இந்த ஃபார்முலாவில் சொல்லணும்னு வையேன், எனக்கு சிஐ வேணும். சிஐ தானே கூட்டு வட்டி. அப்போ இது வேணும்னா இந்த பி இந்த சைடு வந்துடுமா? அப்போது ஏ இங்கே தான் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்கிற பி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் பி ஈக்குவல் டு சிஐன்னு வருமா? அதுதாங்க எழுதியிருக்கேன். ஏன்னா அமௌண்ட்டு, அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அதாவது அசலை கழிச்சா வரது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. ஓகேவா? ஸோ அது பிரகாரம் கழிச்சிங்கன்னா 612 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், find the principal that aid a compound interest of rupees 1632 in 2 years at 4% rate of interest per annum. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் ஆப்ஷனை வச்சு எப்படி போடணும்னு சொல்கிறேன், புக்கில் இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் சம். சரியா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா மெத்தடும் கற்றுக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து எப்படிங்க ஒரு கொஷின் மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். சரியா? இதுதான் நமக்கு வரும், இதுதான் நமக்கு வராதுன்னு நம்ம முடிவு பண்ண வேணாம். சரியா? ஏதோ ரொம்ப ஹை லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம யோசிக்கலாங்க. ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் லோ லெவல்லாம் இல்லைங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அது ஈஸி, நமக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அது கஷ்டம். கரெக்டாக? அப்போ இந்த கொஷின் நமக்கு புரிஞ்சால் இது ஈஸி, அப்போ புரிகிற மாதிரி தெரிஞ்சுங்க. சரியா? ஸோ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா இந்த கொஷினில் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, வட்டி 1632ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது போன கொஷினில் இந்த 612 வட்டின்னு கண்டுபிடிச்சோம்ல, அது இங்கே ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க கொஷினில். சரியா? 2 வருஷத்துக்கு வட்டி கட்டிருக்காங்க, அந்த வட்டி தான் 1632. 4% இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தா அசல் என்னவா இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அசல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா ஏ மைனஸ் பி ஆங்க, இதுதானே இங்கே எழுதுனே, சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு எதனா. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் நான் அப்ளை பண்ண போகிறேன். சிஐ வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1632 ஈக்குவல் டு அசல், அதுக்கு என்னம்மா ஃபார்முலா, பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. இதுதான் ஏ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. கரெக்டாக? மைனஸ் இந்த பியை கழிச்சுக்கிறேன். சரியா? ஸோ 1632 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 +
பாருங்க பி ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குப்பா, அதனால் பியை வெளியே எடுத்துட்டேன். ஸோ 1 ப்ளஸ் ஆர் வந்து இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ், 4%. அப்போ 4/100 பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் மைனஸ் இங்கே என்ன இருக்கும், இப்போது 1 தானே இருக்கும். நல்லா புரிஞ்சிக்க, ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருந்தது பி, அந்த பியை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை, 1 இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா அங்கே 1 இருக்கிறதா எடுத்தாதான் பியையும் 1ஐயும் பெருக்கும்போது பின்னு வரும். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 வருது இல்லைப்பா, அப்போ பியையும் 1ஐயும் பெருக்குனா பி வரணும்ல அங்கே, கரெக்டா? அப்போ இந்த இடத்துல பி வரணும்னா இந்த இடத்துல அது 1ஆ இருக்கணும், ரைட்டா? அப்போ தான் வெளியே எடுக்கும்போது அங்கே 1 வந்திருக்கும். லாஜிக் புரியுதா? ஸோ இந்த இடத்துல நான் 1632 ஈக்குவல் டு பி இன்ட்டு இதை சைடில் மல்டிப்ளை பண்ணால் 100 100 100 கூட 4 ஆட் பண்ணால் என்னங்க வரும், 104/100 இன்ட்டு 104/100 மைனஸ் 1ன்னு வந்துருமா, கரெக்டா? ஏன்னா இங்கே 2 முறை எழுத சொல்கிறாங்க, அதனால் 2 முறை எழுதிக்கிட்டேன். இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாங்க. 1632 ஈக்குவல் டு பி இன்ட்டு 4ஆம் வாய்ப்பாடில் இது 25 முறை, இது 26 முறை, இது 25 முறை, இது 26 முறை, கரெக்டா? மேலே 26 பெருக்குனா 676. நல்லா புரிஞ்சுங்க, 26 பெருக்குனா 676. கீழே 25 மல்டிப்ளை பண்ணால் 625. ஸோ -1ன்னு வரும். அப்போது இப்போ என்ன செய்யலாம், 1632 ஈக்குவல் டு பி இன்ட்டு 676. இந்த 625 இங்கே 1ஆல் பெருக்குனா 625 பை 625ன்னு வந்துடும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 1632 ஈக்குவல் டு பி இன்ட்டு இதை கழிச்சிங்கன்னா 51ன்னு வரும்பா, இது 625, ரைட்டா? எனக்கு இங்கேருந்து பி மட்டும் வேணும்னா இந்த 1632 இங்கே வகுத்தலில் இருக்கிற 625, அதாவது 625 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும். ஆல்ரெடி பெருக்கல்ல இருக்கிற 51 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வந்துடும். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கும்போது அது பெருக்கல், அதாவது மேலே இருந்தால் கீழே வந்துடும், கீழே இருந்தால் மேலே போயிடும், அதை ஞாபகம் வச்சுங்க, சரியா? ஈக்குவல் டு பின்னு வரும். இப்போது இதை நான் என்ன செய்கிறேன்னா 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறேன்னு வைங்களேன். 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறேன்னா இது 17 முறையா, கரெக்டா? இது 3ஆம் வாய்ப்பாடில் 3 5 5 மீதி 1 13ல் 4 முறை 12 வருமா, மீதி 1 அகைண்ட் 13ல் 4 முறை 12. 17ஆம் வாய்ப்பாடிலே இது ஒரு முறை, இது டைரெக்டாக 17 தாங்க அச்சாகணும், சரியா? ஸோ 3 முறை 51 மீதி 3 34ல் 2 17 இருக்கும், சரியா? அப்போ 32ஐயும் 625 பெருக்குனா 20,000ன்னு வரும். அந்த 20,000 தான் அசல். இது புக்கில் கொடுத்துருக்கிற மெத்தடு, இப்படி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் புக்கில் இருக்கிற மெத்தட் சொல்லியிருக்கேன், சரியா? இதே நம்மளா போகிறதா இருந்தால் எப்படி சார் போடுவோம், ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாமே. ஆப்ஷன் வச்சு இதை எப்படி போடலாம், நான் 20,000 தான் ஆன்சர்னு எடுத்துக்கிறேன். 20,000 ஆன்சர்னு எடுத்து இதுக்கு 4%னா எப்படிங்க எழுதலாம், நான் ஏற்கனவே சொன்னல 20,000க்கு 4%னா எப்படி எழுதலாம், 104/100ன்னு எழுதலாமா, கரெக்டா? 104/100ன்னு எழுதலாம். ஏன்னா அந்த பர்சன்டேஜ் கூட 100 ஆட் பண்ணிங்க அப்படி தானே சொன்னேன். ஸோ அப்படி ஆட் பண்ணிக்கிட்டேன். எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, அப்போ 2 வருஷத்துக்கு எழுதிக்கிறேன், சரியா? ஸோ 1 2 3 4 4 0க்கு 4 0 அடிச்சுட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21,632ன்னு வரும். இந்த 21,632 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இது என்னங்க, அமௌண்ட்டு தானே, இது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தானே, கரெக்டா? ஸோ அமௌண்ட்டு தான் எனக்கு 21,632ன்னு வருது. இதில் அசலான 20,000 கழிச்சிங்கன்னா கரெக்டாக 1,632 வந்துடும், சரியா? ஸோ 1,632 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் எனக்கு அசல் 20,000ன்னு எடுத்தால் தான் வருது, ரைட்டா? அசல் 20,000ன்னு எடுத்தால் தான் எனக்கு அந்த ஆன்சர் வருது. அப்போது ஆன்சரு 20,000.
இங்கே ஆப்ஷன் பியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த ஆன்சர் தெரியுன்றதுனால நான் அப்ளை பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அது 4வது ஆப்ஷனாக தராங்க சார், 3வது ஆப்ஷனாக தராங்கன்னா டைம் கொஞ்சம் ஈக்கும். சரியா? அதனால் மோஸ்ட்லி ஸ்பீடாக போட பாருங்கள். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்பீடாக போட பாருங்கள். இல்லைனா இந்த மெத்தடே ட்ரை பண்ணுங்கள். எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இது கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு இது வரும். அது குரூப் 4 இல்லைனாலும் குரூப் 2 குரூப் 1க்காவது வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தால் அது எந்த சம் கொடுத்தா உங்களுக்கு என்ன? சரியா? நாளை பின்ன எக்ஸாமுக்கு வந்துட்ட பிறகு இது எனக்கு வராது சார், ஏன் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல, இதனால தான் மார்க் போச்சு, இதனால தான் வேலை போச்சுன்னு சொல்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அடுத்த வருஷம் தான் வரப்போகுது இன்னொரு தடவை எக்ஸாமு. ஒரு வருஷம் தள்ளி போனால் ஓகேவான்னு உங்களுக்குள்ளே கேட்டுங்க. அப்போது கண்டிப்பாக இந்த கொஷின் புரிய ஆரம்பிக்கும். சரியா? நம்ம கம்ஃபர்ட் ஜோன் தாங்க எல்லாமே. நமக்கு ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கற்றுப்போம். அது 4 முறை 5 முறை ட்ரை பண்ணியாவது கண்டிப்பாக கற்றுப்போம். சரியா? அப்போ நமக்கு ஒரு விஷயம் அந்த புரிஞ்சிக்க கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் தான். அது என்னன்னா, அது தேவையில்லை, அது வராதுன்னு உங்கள் மனசை நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த நிலைமைக்கு கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ அதை பார்த்துங்க. அடுத்த கொஷின், இதுவும் நல்ல கொஷின் பாருங்க. பிரின்சிபல் 10,000க்கு 6-8% பெர் ஆனம், n 2-3/4 இயர்ஸ், இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி, தென் ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த இடத்துல தாங்க பிரச்சனை. இப்போ நான் இப்படி போடுறேன்னு வைங்களேன், p × 1 + r/100 பவர் n. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா, இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுனா இன்ட்ரெஸ்ட்டு கேல்குலேட்டட் ஆன்வலி, வருஷத்துக்கு ஒரு முறை தான் இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. கரெக்டாக? அப்போ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா எனக்கு n ஒரு நம்பராக இருக்கணும். சரியா? இப்போ 2-3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை போய் இங்கே எழுதுனா நான் 2 முறை எழுதுட்டா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு போன சம் எடுத்துங்களேன், இங்கே 2 வருஷம்னு கொடுத்தாங்க, அதனால் இங்கே 2 முறை எழுதணுமா? கரெக்டாக? இங்கே 2 முறை எழுதணுமா? அதுக்கு முன்ன சம்மும் பாருங்கள், இங்கே n 2 இயர்ஸ்ன்னு கொடுத்தனால இங்கே 2 முறை எழுதணும். கரெக்டாக? இந்த சம்மில் 2.25 வருஷம்னு கொடுக்குறாங்க. இதை நான் எப்படி சார் எழுதுறது? அது 2 வருஷம்னு எழுததா இல்லை 3 வருஷம்னு எழுததா? அந்த டவுட் வருது இல்லை? ஸோ அதுக்கு தான் நான் இன்னொரு ஐடியா தரேன். நீங்கள் ஃபார்முலாவில் வச்சு இங்கே அப்ளை எல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. அந்த அமௌண்ட் என்ன? 10,000. அதை எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு. சரியா? 10,000ன்னு இன்ட்டு, தெளிவாக புரிஞ்சுங்க, இது ஷார்ட்கட்டு. என்ன செய்ய போகிறோம்? எத்தனை பர்சன்டேஜ்ப்பா? 8%. வருஷத்துக்கு 8%. ஓகேவா? ஸோ 8%னா இதை எப்படிமா எழுதலாம்? 108/100ன்னு எழுதலாமா? கரெக்டா? 108/100ன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி 2.25 வருஷத்துக்கு கட்டுறேன். இந்த 2.25 வருஷம் அப்படின்றத, இந்த 3/4 வருஷத்தை மறந்துடுங்க. 2 வருஷத்துக்கு எப்படி எழுதுவீங்க? 2 வருஷத்துக்கு எப்படி எழுதுவீங்க? 2 முறை 108/100 எழுதுவீங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, அசல் 10,000 எனக்கு 2 வருஷத்துக்கு மட்டும் எழுதுறேன்னா 2 வருஷத்துக்கு 108/100 2 முறை எழுதியிருப்பேன். இப்போ அந்த 3/4 வருஷத்துக்கு என்ன சார் செய்யலாம்? அந்த 3/4 இருக்குல்லங்க, அந்த 3/4 வருஷத்தை உங்களுடைய இந்த பர்சன்டேஜ் இருக்குல்லங்க, அது ஒரு வருஷத்துக்கு 8%. ஞாபகம் வச்சுங்க, ஒரு வருஷத்துக்கு 8%. எனக்கு 3/4 வருஷத்துக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ 3/4 வருஷத்துக்கு வேணும்னா 3/4 வருஷம் இன்ட்டு 8ன்னு பெருக்கிங்க. இது ஒரு முறை, இது 2 முறையா? ஸோ இதை 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா என்னப்பா வரும்? 6ன்னு வருமா? கரெக்டா? அப்போ அந்த 6ஐ நம்ம ஆஸ் யூஷுவல் எதை மாதிரி 106/100ன்னு எழுதிங்க. அவ்வளோதான். சரியா? இது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னா 3/4 வருஷத்துக்கு 6 தானே கட்டுவேன். அதாவது அரை வருஷத்துக்கு 4% கட்டியிருப்பேன். அப்போ 3/4 வருஷத்துக்கு 6% கட்டியிருப்பேன். அதை இங்கே 106/100ன்னு எழுதுறேன். சரியா? இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுங்க. 1 2 3 4 4 0க்கு 4 0 அடிச்சிட்டேன். சரியா? மேலே இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும் சார்? மல்டிப்ளை பண்ணால் 12,000. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும்பா ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும் ஆக்சுவலாக. சரியா? இதை
100ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஏன்னா கீழே ஒரு 100 இருக்குல்ல, இதால் டிவைட் பண்ணும்போது என்ன செய்வீங்க? இந்த 100ல் 2 0 இருக்காமா? 100ல் 2 0 இருக்குது. ஸோ இதை கடைசியிலிருந்து, அதாவது மேலே இருக்கிற நம்பரில் கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 12,363.84ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் அமௌண்ட்டுப்பா. அமௌண்ட் எனக்கு என்ன வருது? 12,363.84ன்னு வருது. ஆனால் எனக்கு தேவை கொஷினில் கூட்டு வட்டியின் மதிப்பு காண்க, இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பியா, அதாவது அமௌண்ட்டு 12,363.84லேருந்து என்னுடைய அசல் 10,000 கழிச்சனா மீதி வரதான் வட்டி. கரெக்டா? ஸோ அமௌண்ட்லேருந்து அசலான 10,000 கழிச்சுனா மீதி வர 2,363.84 அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் ஏவா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அசல் பாருங்கள் 30,000ன்னு கொடுத்துருக்காங்க. முதலாம் ஆண்டு வட்டி வீதம் ஆர் ஈக்குவல் டு 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் ஆர் ஈக்குவல் டு 8%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க கொஷினில். ஸோ இந்த சம்மை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சிங்க என்னென்ன மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு வருஷம், அதாவது ஃபஸ்ட்டு 30,000 சரியா? இதில் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 7%. அந்த 7%-ஐ நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி 100 கூட ஆட் பண்ணி 107/100ன்னு எடுத்துங்க. சரியா? ரெண்டாவது வருஷம் 8%. அப்போது 100 கூட ஆட் பண்ணால் 108/100ன்னு வருமா? அவ்வளோதான்ப்பா. வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கணக்கிடுறாங்க. ஸோ பிரச்சனையே இல்லை, இந்த ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் இந்த 4 0க்கு இந்த 4 0 அடிச்சிடுங்க. அடிச்சிட்டிங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன தெரியுமா வரும்? 34,668ன்னு வரும். நல்லா புரிஞ்சுங்க, இதை மல்டிப்ளை பண்ணால் 34,668ன்னு வரும். இதை தயவு செய்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இதில் அசலான 30,000 கழிச்சிங்கன்னா 4,668ன்றது வட்டி. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா? 30,000க்கு நான் பர்சன்டேஜ் மெத்தடில் சொல்கிறேன். 30,000க்கு 7% என்னன்னு பார்க்குறேன். சரியா? 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? இதை மல்டிப்ளை பண்ணால் 2,100 வரும். இது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி. ஃபஸ்ட்டு வருஷம் நான் 7% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு 2,100. ரெண்டாவது வருஷம் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்வோம்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இப்போ அசலே 32,100. இதுக்கு ரெண்டாவது வருஷம் நான் 8% இன்ட்ரெஸ்ட் தரணும். அப்போது 2 0க்கு 2 0 அதிர்ஷ்டேன். 1 8 8 2 8 16 8 3 24 25. அப்போ 2,568 ரெண்டாவது வருஷம் மட்டும் நான் தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? ஃபஸ்ட்டு வருஷம் 2,100, ரெண்டாவது வருஷம் 2,568 இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்கேன். அப்போ மொத்தமாக இந்த 2 வருஷம் நான் தந்த இன்ட்ரெஸ்ட் என்ன? அதான் அவங்க கேட்குறாங்க. 2 வருஷம் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன்னா அந்த 2 வருஷம் மொத்தமாக நான் எவ்வளோ கூட்டு வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் தந்திருப்பேன், அதான் கேட்குறாங்க. அப்போ 2 வருஷம் வட்டியை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 4,668ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ராகுல் பாரோஸ் ₹10,000. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. ஃபஸ்ட்டே சொல்லிடலாம். சரியா? ஸோ பாருங்கள், at 10% compound interest if the repays ₹2,450 at the end of first year, find the amount of loan which is still has to pay அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஒன்றும் இல்லைம்மா, அந்த ராகுல்ன்ற ஒருத்தர் 10,000 10% கூட்டு வட்டியில் கடன் வாங்குறாரு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 10,000 10% இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்கியிருக்காரு. இதில்
முதல் வருடம் முடியும் போது 2450 திருப்பி செலுத்துகிறார். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் முடியும் போது அதில் அவர் 2450 திருப்பி தந்திருக்காரு. சரியா? அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இந்த 10% இன்ட்ரெஸ்ட்டும் அவர் கொடுக்கணும் இல்லைங்க. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போயும் அசல் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்குமா? அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான வட்டியும் கொடுத்துருக்கணும். கரெக்டா? அப்போ அந்த 10,000 ரூபாய்க்கு 10%னா எவ்வளோமா? 1000 ரூபாவா? அந்த 1000 ரூபாவும் சேர்த்து அவர் இப்போ அந்த கடனை முடிக்கணும்னா எவ்வளோ தரணும்? 10,000 ரூபாய் அசல் ப்ளஸ் 1000 ரூபாய் வட்டி மொத்தமாக சேர்த்து 11,000 ரூபாய் கொடுத்துருக்கணும். ஆனால் இவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? ஃபஸ்ட் வருஷம் முடியும் போது 2450 ரூபா மட்டும்தான் தராரு. ஸோ அப்போ மீதி தர வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா 8550 ரூபா கொடுத்தா அந்த கடன் ஃபுல்லாக முடியும். சரியா? ஸோ 8550 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி, பாம்பே. ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு வருஷம் முடியும் போதுன்னு சொன்னனால அந்த ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க சேர்த்து தரணும். அப்போது அந்த 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் தந்திருக்கணும். மொத்தமாக அவங்க 11,000 ரூபாய் தந்திருக்கணும் அந்த ஒரு வருஷம் முடியும் போது. ஆனால் 2450 மட்டும் தந்தனால மீதி தர வேண்டியது 8550. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், calculate the compound interest on rupees 15,000 in 3 years when the rate of interest for successive years are 5%, 10% and 15%. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற 2 மெத்தட் ஆல்ரெடி சொன்ன அதே 2 மெத்தடும் சொல்கிறேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை எடுத்துங்க. சரியா? ஸோ 15,000க்கு ஃபஸ்ட்டு வருஷம் 5%. இந்த 5%ன்றது 100 கூட ஆட் பண்ணால் 105/100 வருமா? ரெண்டாவது வருஷம் 10%, அப்போ 110/100 வருமா? மூணாவது வருஷம் 15%, அப்போ 115/100. சரியா? ஸோ இப்போது 1 2 3 4 இந்த 4 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோவா? இந்த வெளியே இருக்கிற இந்த ஒரு ஜீரோ 4 ஜீரோ அதிர்ஷ்டம். தயவு செய்து இந்த நடுவில் இருக்கிற ஜீரோவை பிடிச்சி அச்சிடாதீங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போது லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஜீரோவை அதிர்ஷ்டம். ஸோ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 15, 105, 11, 115 பை 100ன்னு வருமாப்பா? சரியா? ஸோ ஏன் 100 அடிக்காமல் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரே ரீசன் தான். மல்டிப்ளை பண்ணிவிட்டு புள்ளி வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு அதை தேவையில்லாமல் எனக்கு தெரிஞ்ச 2ஆம் வாய்ப்பால் வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இதை மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வருங்க. சரியா? இதை 100ஆல் டிவைட் பண்ணுறேன்னா கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைப்பேன். ஸோ 19,923.75 வரும். சரியா? இது அமௌண்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க, இது அமௌண்ட்டு. எனக்கு தேவை வட்டி மட்டும்தான். ஸோ கூட்டு வட்டி மட்டும் வேணும்னா உங்கள் அசலை பிடிச்சி கழிச்சிருங்க. அப்படி கழிச்சிங்கன்னா 4,923.75 வருமா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த சம்மு உங்களுக்கு இப்படி போட கஷ்டமாக இருந்தால் தாராளமாக என்ன செய்யுங்கன்னா அதே 15,000க்கு 5% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணால் 750ன்னு வருமா? இப்போது அதே 15,000 நல்லா புரிஞ்சுங்க, இதை ஆட் பண்ணோம். ஞாபகம் இருக்குல்ல? இதை ஆட் பண்ணால் 15,750. இதுக்கு 10% என்னன்னு பார்க்கணும். ஏன்னா 2வது வருஷம் 10%. ஸோ அப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிங்கன்னா 1575ன்னு வரும். 3வது வருஷம் இதை 2ஐயும் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள்? 15,750 ஒரு 1575 ஆட் பண்ணிங்கன்னா 13 7 1 17,325ன்னு வருதா? கரெக்டா? சரி போடுவோம். இதுக்கு 15% பார்க்கணும். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணிங்க. இதை மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணால் இங்கிட்டு ஒரு ஆன்சர் வருங்க. சரியா? இங்கிட்ட ஒரு ஆன்சர் வரும். இதை 3ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 4,923.75 கரெக்டாக வரும். சரியா? ஸோ நான் மல்டிப்ளை பண்ணி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறேன்.
ஓகேவா? அதனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எக்ஸாமில் உங்களுக்கு வரப்போகுது எது ஒரு கொஷின் தான். அங்கே அது டைம் வேஸ்ட்டுலாம் பார்க்காதீங்க, தெளிவாக கற்றுங்க. நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ என்னாலே இது போட முடியும், ஆனால் வீடியோவில் உங்களுக்கு அது டைம் வேஸ்ட் மாதிரி தான் தெரியும். சரியா? நான் என்னன்னா ஆக்கப்பூர்வமாக என்னுடைய டைமை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த பெருக்கிற நேரத்துக்கு இன்னொரு சம் போட்டுருவேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஷின் உங்களுக்கு சேர்த்தேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இது மல்டிப்ளே தானே பண்ணிப்பீங்கல்ல, இதை ரெண்டையும் பெருக்கிறீங்க, 100ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்படி டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் இந்த 3 ஆன்சரையும் கூட்டினீங்க அப்படின்னா 4923.75 கரெக்டாக வரும். இதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரலனா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இல்லை இதை ஒரு ஷார்ட்ஸாக போட்டாவது உங்களுக்கு எடுத்துன்னு வந்து சேர்த்துடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். The bacteria in a culture grows by 5% in the first hour, decreases by 8% in the second hour, and again increases by 10% in the third hour. Find the count of the bacteria at the end of 3 hours if it is initial count was 10,000. அதாவது ஒரு வகை பாக்டீரியா, அது முதல் 1 மணி நேரத்தில் 5% வளருது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, எங்கிட்ட இருக்கிறது ஃபஸ்ட்டு இருந்தது 10,000. கரெக்டாக? ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருந்த பாக்டீரியா மொத்தம் எவ்வளோ? 10,000 பாக்டீரியா. இதில் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் அது 5% வளருது. பாக்டீரியாவோட எண்ணிக்கை ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 5% அதிகமாகுது. அப்போ அதிகம் அப்படின்றனால 100 கூட அந்த 5 ஆட் பண்ணி 105/100ன்னு எழுதுறேன். அதிகம் அப்படின்னு சொன்னனால ஆட் பண்ணுறேன் 100 கூட. சரியா? 2வது வருஷம் பாருங்கள், அதாவது 2வது வருஷம்ட்ட 2வது ஹவர் பாருங்கள், டிக்ரீசஸ் பை 8%. அதாவது 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும். அப்போ வளர்ச்சி குன்றி அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? 100 கூட அந்த 8 குறைக்கணும். சரியா? 100 கூட ப்ளஸ் பண்ணால் அதிகமாகுதுன்னு அர்த்தம், 100 கூட மைனஸ் பண்ணால் குறையுதுன்னு அர்த்தம். இங்கே குறையுதுன்னு சொன்னனால 100ஆல் அந்த 8 குறைச்சா 92/100ன்னு வருமா? அதே போல் 3வது அவர் 10% அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஸோ 10% அதிகமாகுதுன்றனால 110/100ன்னு எடுத்துங்க. அவ்வளோதான்ப்பா. இது ஏதை தெரிஞ்சால் இந்த சம் ஓவர். தயவு செய்து இந்த மாதிரி சம்மு எங்கேயாவது இந்த குறையுது அப்படின்ற வார்த்தை வந்தாலே, டிகிரிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே தயவு செய்து இந்த பர்சன்டேஜ் மெத்தடு போடாதீங்க. இந்த மெத்தடு போட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சம்முக்கும் ஆன்சர் கரெக்டாக வராதுங்க. நம்பர் பெருசாகும்போது அதில் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நான் இப்பயும் சொல்கிறேன், ஃபார்முலாவை நம்பி போங்க, அது உங்களை வீழ்ச்சி அடைய வைக்காது. சரியா? என்னைக்கா இருந்தாலும் ஃபார்முலா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் சொல்கிறீங்களே சார், நிறைய பேர் வந்து சொல்லவே சொல்கிறாங்க, சார் டைம் பற்ற மாட்டேங்குது சார் ஃபார்முலா யூஸ் பண்ணால் அப்படின்னு. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. ஒரு விஷயத்த நீங்கள் 10 முறை எழுதி பார்க்குறீங்க, அந்த விஷயத்த 2 நிமிஷத்தில் செய்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு கொஷினை 10 முறை எழுதி பார்க்குறீங்க, அதை 2 நிமிஷத்தில் எழுதுறீங்க. அதே கொஷினை 40 முறை எழுதி பாருங்கள், 1 நிமிஷத்தில் எழுதுவீங்க. அதே கொஷினை 100 முறை எழுதி பாருங்கள், 30 செகண்டில் எழுதுவீங்க. ஸோ இங்கே எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த கொஷினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் ஒரே தடவை பார்த்தேன் சார், நாளைக்கு அது வரல சார் அப்படின்னு சொல்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனால தான் நிறைய பேருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஞாபகம் இல்லை சார், அது தெரிஞ்சால் போட்டுருவேன். ஒரு சிலர் 3 ஸ்டெப் போட்டுருவாங்க, அடுத்தது என்ன பண்ணோன்னே அவங்களுக்கு ஐடியா இருக்காது. இதெல்லாம் ஏன் தெரியுமா தோணுது? நம்ம முறைச்சி அந்த பேப்பரை பார்த்துட்டு போகிறதுனால மட்டும்தான். அதை ஒரு முறைக்கு 10 முறை எழுதி பாருங்கள், 10 முறைக்கு 100 முறை எழுதி பாருங்கள், அது எப்படிங்க மறக்கும்? சரியா? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் மேக்ஸ் வரும். ஒன்று வரலன்னு சொல்லாதீங்க, அதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கலைன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். சரியா? ஸோ அப்படியும் அதை பண்ணியும் எனக்கு வரலனா, அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து நமக்கு எது ஃபஸ்ட்டு வருமோ, அதாவது மேக்ஸில் எது ஈஸியான டாப்பிக்கோ அதை பார்க்க ஆரம்பிக்கணும். எதுவுமே வராதுன்னெலாம் இல்லை, நான் இப்பயும் சொல்கிறேன், வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாமே நமக்கு வரும்னு நீங்கள் நம்பணும். சரியா?
ஸோ பார்த்துங்க. இப்போ இதில் என்ன செய்யலாம்? 1 2 இந்த 2 0 அடிச்சனா, இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிட்டேன், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிட்டேன், மொத்தத்தில் 5 0க்கு 5 0 அடிச்சிட்டேன். சரியா? ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10,626ன்னு வரும். சரியா? அவ்வளோதான். 10,626ன்னு வரும். நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் பாருங்கள், இதில் ஒரே ஒரு விஷயங்க. 2 4 5 0வா? இந்த 5 0க்கு இந்த 5 0 அடிச்சுட்டேன். இங்கே ஒரு 10 இருக்குல்ல. ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணுறீங்க, கீழே இதை 10ஆல் வகுக்கிறீங்க. கரெக்டாக? இதை நீங்கள் ஒன்றும் இல்லை, 2ஆல் அடிச்சிங்க, இல்லை 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா இது 21 முறை, இது 2 முறை, 2ஆம் வாய்ப்பால் இது 1 முறை, இது 46 முறை. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரும். சரியா? ஸோ என்ன வரும்னா 10,626ன்னு வரும். ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகேவா? ஸோ தெளிவாகவே சொல்லிட்டேன். கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் மிஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். Magesh invests ₹5,000 at 12% per annum for 1 year. If the rate of interest is compounded half yearly, find the amount he gets at the end of the year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகேஷ்ன்ற ஒருத்தர் 5,000 ஆண்டுக்கு 12% வட்டி விதத்தில் ஓராண்டுக்கு முதலீடு செய்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆஃப் இயர்லி, அதாவது இன்ட்ரெஸ்ட்டை 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு வாங்குறாங்க. அப்போ வருஷத்துக்கு 2 முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதுதான் தமிழ்லையும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெரும் தொகையை காண்க. ஸோ வருஷத்துக்கு 2 முறை இன்ட்ரெஸ்ட் அவர் பே பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா சொன்னோம்? A = P × 1 + R/2/100 பவர் 2n. கரெக்டா? இதுதான் சொன்ன ஃபார்முலா. அரையாண்டுன்னு கொடுத்துருந்தா. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும்னா, அசல் 5,000, 1 + R என்னன்னு கேட்டால் 12%, அதில் பாதி /100 பவர் 2 × n என்ன சார்? கொஷினில் பாருங்கள், ஓராண்டுக்கு முதலீடு செய்கிறார். ஒரு வருஷம், அதுதான் தமிழ்லையும் ஒரு வருஷம்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ 2 × n-க்கு பதிலாக 1. ஸோ 5,000 1 + 12/2 என்னங்க? 6ஆ? ஸோ 6/100 பவர் 2ன்னு எழுதிக்கலாமா? இதை 5,000 × 106/100ன்னு எழுதலாமா? ஆல்ரெடி 8 சம் பார்த்துருக்கீங்க, மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 100 அது கூட ஆட் பண்ணால் 106/100ன்னு வரும். சரியா? இங்கே ஸ்கொயர் கொடுத்தனால 2 முறை எழுதிக்கிட்டேன். 1 2 3 3 0க்கு 3 0 அடிச்சிட்டேன். 5 டேபிளில் 5 1s are 5, 5 2s are 10, 2 டேபிளில் 2 1s are 2, 2 53s are 106. இதை மல்டிப்ளை பண்ணால் 5,618ன்னு வரும்பா. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த சம்முக்கான ஆன்சர். ஏன்னா கொஷினில் கேட்கறது பாருங்கள், அவர் பெரும் தொகையை காண்க. அமௌண்ட்டுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட்டுனா இது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தானே. ஸோ கண்டுபிடிச்சது தான் ஆன்சர். இதே கொஷினுக்கு வட்டி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? வட்டி கேட்டிருந்தா இந்த அமௌண்ட்டு கண்டுபிடிச்சோம்ல, இதுலேருந்து அசலான 5,000 கழிச்சிங்கன்னா 618 ரூபான்னு வருமாப்பா. இதுதான் வட்டி. சரியா? இங்கே கேட்கல, சப்போஸ் கேட்டிருந்தா வட்டி 618 ரூபா. தயவு செய்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு கேட்பாங்க, உங்கள் மண்டையில் ஸ்டோரேஜ் ஆக்கணும் அப்படின்னு தான் நான் எழுதுறேன். சரியா? அதனால் அதை ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியது உங்களுடைய தலையாழ கடமை. சரியா? ஸோ அது இல்லை, இப்போது அந்த ஃபார்முலா இல்லாமல் எப்படி போகிறது, அந்த ஒரு விஷயம் தெரியணும்ல. 5,000 அப்படியே எடுத்துக்கிறேன்ப்பா, இது மாற்ற போகிறதில்ல. இங்கே பர்சன்டேஜை பாருங்கள், 12%. அரையாண்டுன்னு கொடுத்தா குத்துருக்கிற பர்சன்டேஜில் பாதி எடுத்துக்கிட்டா போதும். ஞாபகம் வச்சுங்க, கொஷினில் அரையாண்டுன்னு கொடுத்தா கொடுத்துருக்கிற பர்சன்டேஜில் பாதி எடுத்துக்கிட்டா போதும். அப்போ பாதி என்ன? 6%. கரெக்டாக? 12ல் பாதி 6 தானே. அந்த 6%-ஐ நான் 106/100ன்னு எழுதுறேன். எத்தனை முறை சார் எழுதணும்? வருஷத்துக்கு 2 முறை நான் வட்டி கட்டுறேன்.
அதானங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்தாலே வருஷத்துக்கு 2 முறை நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு பே பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே பாருங்கள், ஓர் ஆண்டுக்கு முதலீடு செய்தார் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு நான் 2 6 மாதமாங்க, ஒரு வருஷத்துக்கு 2 6 மாதம், அப்போது 2 முறை பே பண்ணியிருக்கேனா, அதனால 2 முறை எழுதிக்கிறேன். இது புரியுதா? 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டுறேன், அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு கட்டுறேன்னா 2 முறை பே பண்ணுறேன்னு அர்த்தம். சரியா? ஸோ 106/100 2 முறை எழுதிக்கிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்டெப்பு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இவ்வளோலாம் நமக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை. இது தெரிஞ்சால் அடுத்த ஸ்டெப்பு ஆன்சர். ஓகேவா? அந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ இந்த சம்மு நம்ம என்ன செய்யலாம், நான் 2 விஷயமும் சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள், அதே ஃபார்முலா. ஏன்னா இங்கேயும் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் அப்படின்னு கதை சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ்லேயும் ஆஃப் இயர்லி வந்துருச்சு. சரியா? ஸோ P × 1 + R/2/100 பவர் 2n. 24,000க்கு 1 + R வந்து 10%. அப்போ இதை டைரெக்டாக எழுதலாமா? 10/2/100 பவர் 2 × n என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 1.5 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 வருஷத்தை நான் என்ன செய்கிறேன்னா, 1 2 2 கூட 1 ஆட் பண்ணால் 3/2ன்னு வருமா? 1.5 வருஷத்தை 3ல் பாதின்னு சொல்லலாம் இல்லைங்க. 3ல் பாதி 1.5 தானே, கரெக்டாக? அப்போ 2 × n பதிலாக தான் 3/2. அப்போ இந்த கீழே இருக்கிற 2க்கு இந்த மேலே இருக்கிற 2 கேன்சலு. அப்படி கேன்சல் பண்ணால் 24,000 × 10ல் பாதி என்னங்க? இது ஒரு முறை, இது 5 முறையா? அப்போது 100 100 100 கூட 5 ஆட் பண்ணால் 105/100. இதை 3 முறை எதை சொல்கிறாங்க? அப்போ 3 முறை எழுதிப்பேன். சரியா? ஸோ இப்போது 1 2 3 3 0க்கு இந்த 3 0 கேன்சல். 5ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, இது 21 முறை. 5ஆம் வாய்ப்பாலில் இது 20 முறை, இது 21 முறை. அதே 5ஆம் வாய்ப்பாலில் இது 4 முறை, இது 21 முறை. சரியா? 4ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 6 முறை. 2ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 3 முறை. சரியா? வாய்ப்பாடு தாங்க எல்லாம். வாய்ப்பாடில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸி. சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27,783ன்னு வரும். இது அமௌண்ட்டு. போன கொஷின் கேட்டது எனக்கு அமௌண்ட்டு தான், கரெக்டாக? அவர் பெரும் தொகையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு தான் கேட்டாங்க. அதனால் கண்டுபிடிச்ச 5,618 ஆன்சர்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த கொஷினில் கேட்டது எனக்கு வட்டி. ஸோ வட்டி வேணும்னா அசலான 24,000 கழிச்சிங்கன்னா 3,783ன்றது வட்டி. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போது தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இவ்வளோவோ எழுதணுமா சார்? எக்ஸாமில் எனக்கு டைம் இல்லை, இவ்வளோவும் எழுதணுமானா நான் அதுதாங்க சொல்கிறேன். டைரெக்டாக எழுத கற்றுங்க. 24,000மா அமௌண்ட் எடுத்தாச்சா? அதாவது பிரின்சிபல் அசல் எடுத்தாச்சு. அசல் கூட இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. அரையாண்டுனா அதில் பாதி எடுத்துக்கு சொன்னா, அப்போ 5%னா 105/100. கரெக்டாக? 1.5 வருஷத்துக்கு வட்டி கட்டுறேன். அப்போது 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டுறேன்னா 1.5 வருஷத்தில் எத்தனை முறை கட்டியிருப்பேன்? 3 முறை கட்டியிருப்பேன். கரெக்டாக? 3 6 மாதம் தானேங்க 1.5 வருஷம். அப்போ 3 முறை வட்டி கட்டியிருப்பேன். ஸோ 3 முறை எழுதிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த ஸ்டெப்பு வந்துருச்சு. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண தெரிஞ்சால் அடுத்த ஸ்டெப் ஆன்சர். ஒரே லைன். இந்த ஃபார்ம்லலாம் கதை எழுத தேவையில்ல. யாரும் உங்களுக்கு கேட்கவும் போகிறதில்ல. நமக்கு தரப்பு வருது. டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் 1.5 மார்க்கு ஒரு கொஷினுக்கு, கரெக்டாக? பிசிஎஸ்ஐயாக இருந்தால் அது கூட இல்லை, கரெக்டாக? எஸ்ஐயாக இருந்தால் அரை மார்க்கு தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் செஞ்சாகணும்? எவ்வளோ ஈஸியாக போட முடியுமோ அவ்வளோ ஈஸியாக போடணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட்லேயே ஈஸியாக போட கற்றுங்க அப்படின்றேன். ஏன்னா நம்ம இப்போ மோஸ்ட்லி பார்க்குற ஷார்ட்கட் அப்படின்றது எப்படி தெரியுமா இருக்குது? அவங்க சொல்கிற அந்த சம்முக்கு மட்டும்தான் அது ஷார்ட்கட்டாக வருது, அடுத்த சம்முக்கு வரமாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, புக்கில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, அதை எப்படி ஈஸியாக எழுதுதுன்னு கற்றுங்க அப்படின்றேன். இப்போயும் நீங்கள் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால்
புக்கில் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸை குறைச்சிங்கனாலே அது ஷார்ட்கட் தானேங்க. அதை பண்ண கற்றுக்குங்க அப்படின்றேன். சரியா? ஏன்னா நான் மோஸ்ட்லி சொல்கிறேன், இப்போ இருக்கிற சம் எல்லாமே நம்ம பார்க்க எல்லா சம்முக்குமே அது ஆன்சர் வரமாட்டேங்குது அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணால். கரெக்டா? அப்போது அவங்க போடுற அந்த 4-5 சம்முக்கு மட்டும்தான் அது ஷார்ட்கட்டாக வருதுன்னா நம்ம எக்ஸாமில் என்ன செய்யறது அதை வச்சுக்கிட்டு? அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3583. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சம் பார்த்துருக்கோம், இல்லை ஒரு 30-32 சம் இருக்குது. ஒரு 10 சம் தான் பார்த்துருக்கோம். அதுக்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்துருச்சு. என் நோக்கம் என்னென்னா, நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கமே வந்து ஒரே ஒரு ரீசன் தாங்க. எங்கே போய் கிளாஸ் எடுத்தாலும் ஒரு டாப்பிக்குன்னு அவங்க தர அந்த டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எடுத்துன்னு போய் முழுசாக பசங்கிட்ட சேர்க்க முடியல. சரியா? ஸோ ஒரு மென்சுரேஷன் இருக்குன்னா அதுக்கு 6 மணி நேரம் கொடுங்கன்னா 3 மணி நேரம் தான் தராங்க, 2 மணி நேரம் தான் தராங்க, அதுக்குள்ளே முடிங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் பசங்கிட்டையும் சேர்க்க முடியல. ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கும் டிப்ரெஸ் ஆகுது. ஆனால் இது அப்படி இல்லை, இது என் சேனல். இல்லை தப்போ ரைட்டோ, அதனால் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண போகிறது நான் தான். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஷின் கேட்டாலும், எவ்வளோ கொஷின் இருந்தாலும் அது பொறுமையாக சொல்லியாவது எடுத்துன்னு வந்து உங்களுக்கு சேர்த்துடணும் அப்படின்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அது மட்டும் தான் இது ஆரம்பித்ததுக்கான ரீசன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பாருங்கள், லைனாக வீடியோ போடணும், இது போடணும், அது போடணும், அந்த ஐடியாலாம் இல்லை. எனக்கு தேவை என்னென்னா எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு சேர்த்துடணும், யூஸ்ஃபுல்லாக போகணும். சரியா? ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக போகணும், யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்திக்கணும். அதே போல் இப்போது எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, மேக்ஸு ரீசனிங்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சரியா? அது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஓகேவா? தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சொல்லிவிட்டு 24 அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். சரியா? அன்றைக்கி தான் வந்து மாஸ்டர் பேட்ச்மேன் சச்சின் சாருக்கு பிறந்த நாளில். ஸோ அன்னிலிருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் யூஸ் ஆகும். எல்லாருக்குமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு தாங்க. சரியா? இப்போ வந்து டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிலாம் இல்லை, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கும் 10 கேள்வி இருக்குது. சரியா? டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி ரீசனிங் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் சைக்காலஜி அப்படின்ற பேரில் பார்ப்பீங்க. அதே சமயம் மேக்ஸும் இம்பார்ட்டன்ட். சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பயன்படுத்திங்க. சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக போட முடியுமோ அவ்வளோ கம்மியாக போட பார்க்குறேன். ஏன்னா டைப்பிங்குன்னு ஒரு சிலர் வேலை செய்கிறாங்க எனக்கும். சரியா? ஸோ அவங்களுக்கும் நான் வந்து ஒரு சில காசு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் என்ன செய்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுக்க பார்க்குறேன், பயன்படுத்திங்க. இது நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். மற்றபடி நம்ம அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக நம்ம என்னென்னா அந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இப்போ மனசில் போட்டு யோசிக்காதீங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது டாபிக் வைஸாக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கான கண்டினியூஸ் பார்க்கலாம். நன்றிகள் பல.